செய்திகள். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் கூட்டூர் வழித்தடத்தில் உள்ள பொன்னேரி, கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் இன்றும் 17ஆம் தேதியும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 68,880 ரூபாயாகவும், ஒரு கிராம் 8,610 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஊட்டி ரோஜா பூங்காவின் கண்காட்சி மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். துருக்கி சமூக ஊடகங்களுக்கு இந்தியாவில் தடை விதித்துள்ளது மத்திய அரசு. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சுயதொழில் தொடங்குவதற்காக 60 மகளிர் பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் உதவித்தொகைக்கான காசோலையை அம்மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்விற்கு இதுவரை 1,39,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இன்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் உக்ரைன் அதிபருக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல், கரூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களின் திறமை தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1000 பேருக்கு பயிற்சி பட்டறை வகுப்புகள் கோவை மாவட்டம் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கரூர், பரமத்தி, திருச்சியில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. 12 வீரர் வீராங்கனைகளுக்கு 32 லட்சத்திற்கான காசோலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். சென்னை தியாகராய நகர் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தில் தடுப்பூசி சேவையினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார். அரசு எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளங்கலை காட்சிக்கலை பட்டப்படிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அமைக்கப்பட உள்ள உயர்மட்ட பாலத்திற்கான இரும்பு தூண்கள், நூலகங்களை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். கொடைக்கானலில் மே 16 முதல் 19ஆம் தேதி வரை வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கல்லூரி கனவு 2025 திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். உதகை அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான 47 கோடியில் புதிதாக கட்டடங்கள் விரைவில் கட்டுவதற்கான பணி தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இதுவரை 1,38,000 பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் கணேசன் அவர்கள் வழங்கினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நேற்று ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேற்கு ஆசிய நாடுகளில் 4 நாள் சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியாவிற்கு வந்துள்ளார். 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யானை பாகன்களுக்கான 44 வீடுகள் கொண்ட மாவுத் கிராமத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். 2040இல் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது என்று திமுக MP கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் தொடர்பாக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பம் கோரியுள்ளது. சர்வதேச கப்பல் கட்டுமான நிறுவனமானது தூத்துக்குடியில் 10,000 கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 586 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5,180 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவெற்றியூர் தொகுதியில் 1,500 பேருக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்கினார்.
கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்வதற்கு வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 2 மாதங்களில் 10 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த இவ்வாண்டு 6700 கோடி ரூபாய் ரயில்வே வாரியம் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் ஒற்றுமையும் சமூக நல்லிணக்கத்தையும் குலைக்கும் முயற்சியாக பகல்காம் தாக்குதல் நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக நாட்டு மக்களுடன் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் செய்வதாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் டீசல் குழாய் உடைப்பால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு சட்டப் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு பொறியியல் கல்லூரிகளில் அரியர் பாடத் தேர்வுகளை எழுத சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரத்தில் 372 கோடியில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பாலக்காடு கொண்டேட்டி பகுதியில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி காரில் கடத்தி சென்ற 1,91,00,000 ரூபாயான ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தான் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் முரளி நாயக் அவர்களின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் 5 ஏக்கர் நிலமும் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் வருகின்ற 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 127வது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியை 15ஆம் தேதி முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூன் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சுவாமி கோவிலில் வைகாசி பிரமோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் முக்கிய கோவில்களில் நூலகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்படுவதோடு இந்த ஆண்டிற்குள் 200 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். மினி பேருந்து சேவையை மேம்படுத்தும் நோக்கில் முதற்கட்டமாக 1842 மினி பேருந்து சேவையை தொடங்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவித்துள்ளார். தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கல்வித்தரம் நன்றாக உள்ளது என்று மாநில திட்டக்குழு மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து மேற்கண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதன்முறையாக ஹஜ் பயணம் செல்லும் 5650 பயனாளிகளுக்கு தலா 25,000 ஹஜ் மானிய தொகையை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.